அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான நேயர்களே, சகோதரர்களே. அஹ்மத் முனவர் ஜேர்னி என்ற யூடியூப் தளத்தின் மூலமாக மீண்டும் உங்களை அன்போடு சந்திக்கின்றேன். ஆம், நீங்கள் காண்கின்ற இந்த இடம், இந்த கட்டிடங்கள் என்ன என்பது பற்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் காண்கின்ற மாலதீவின் ஃபியோரி என்ற தீவில் இருக்கின்ற சுகாதார மத்திய நிலையம். இப்பொழுது கண்ணுக்கு திரும்புகின்ற இடம் இந்த சுகாதார மத்திய நிலையம் ஹெல்த் சென்டருடைய ரிசப்ஷன், அதாவது வரவேற்பு பீடம். நீங்கள் பார்க்கிறீர்கள் எவ்வளவு சிறப்பாகவும் தூய்மையாகவும் கண்ணில் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இடம் அதாவது லெபோரட்டரி என்று சொல்கின்ற ஆய்வு கூடம் கண்ணுக்கு விளங்குகிறது தானே. எவ்வளவு சிறப்பாக நல்ல உபகரணங்களோடு காட்சியளிக்கிறது. தொடர்ந்து இங்கே இருக்கின்ற ட்ரீட்மெண்ட் ரூம் என்று சொல்கின்ற, அதாவது நோயாளிகளை பார்க்கின்ற பராமரிக்கின்ற இடம் எவ்வளவு அதுவும் சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் பாதுகாப்போடும் தூய்மையோடும் ட்ரீட்மெண்ட், ஒரு நோயாளி கஷ்டப்பட்டு வருகின்ற பொழுது, காயப்பட்டு வருகின்ற பொழுது மருந்து கட்டுவதற்கும் ட்ரீட்மெண்ட் செய்வதற்குமான இடம்தான் இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறது. இந்த ஃபியோரி என்ற தீவில் இருக்கின்ற இந்த சுகாதார மத்திய நிலையத்தில் இருக்கின்ற இப்பொழுது கன்சல்டேஷன் ரூம், அதாவது டாக்டர் ஒருவர் தான் இருக்கிறார். 2 கிழமைக்கு ஒருவராக டாக்டர் வருகிறார்கள். அந்த டாக்டர் ஒருவர் வந்திருக்கின்றது. இந்த அறையைத்தான் இப்பொழுது பார்க்கிறீர்கள். இங்கே தினமும் 24 hours, அதாவது என்று சொன்னாலும் பரவாயில்லை, எந்த நேரமும் அவைலபிள் டாக்டர்ஸ்மார், ஒன் கால் என்று சொல்வார்களே, அத்தகைய டாக்டர்மார்கள் தான் இங்கே வைத்திருக்கிறார்கள். முழு கிராமத்தில் இருக்கின்ற சுமார் 400 பேர் அளவில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் எப்பொழுதும் இந்த சுகாதார மத்திய நிலையம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற இந்த இடம் நர்சஸ்மாருக்குரியது, தாதியர்களுக்கான அறை. தனியாக இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் இங்கே நர்சஸ்மார் வருகிறார்கள். அடுத்து ஆஃபீஸ், அதாவது காரியாலயம் எவ்வளவு மிகவும் பக்குவமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்து வார்ட் வருகிறது. அதாவது 8 கட்டில்களை கொண்ட ஒரு விசாலமான, கண்ணுக்கு மிகவும் தெளிவான தூய்மையான வார்ட் விளங்க வருது. குறிப்பாக 8 கட்டில்கள் என்று சொன்னாலும் இப்பொழுது அங்கே நாங்கள் இந்த காட்சியை படுத்துகின்ற பொழுது யாரும் நோயாளிகள் இருக்கவில்லை. அவ்வளவு மிகவும் சுறுசுறுப்பான சுகாதாரமான மக்கள் இங்கே வாழ்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. 24 மணித்தியாலமும் சுகாதார மருத்துவ வசதிகள் கொண்ட இந்த கட்டடத்தில் இத்தகைய நல்ல பணிகள் நடக்குவதற்கு எடுத்து காட்டுவதற்குத்தான் நான் இந்த யூடியூப் தளத்தில் உங்களுக்காக இவற்றையெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன். ஆம், நாங்கள் தொடர்ந்து இங்கே இதே மத்திய நிலையத்தில் இருந்து இன்னும் பல முக்கியமான இடங்களை உங்களுக்காக எடுத்து காட்டக்கூடியதாக இருக்குது. அன்பான நேயர்களே, இன்னும் பல முக்கியமான இடங்களை இப்பொழுது அதே கட்டடத்தின் வெளிப்பகுதியாக அங்கே சென்று பார்த்தால் தொழுவதற்கான தனியாக அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. கடமையாற்றுகின்ற டாக்டர் உட்பட மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் ஆண்களும் பெண்களும் நேரத்துக்கு சரியாக தொழுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தொழுகை அறை இங்கே இருக்கிறது. நீங்கள் காண்பது அந்த தொழுகை அறையின் உட்பகுதி. வெளியே பார்த்தால் புதிய ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒருவர், குறிப்பாக இப்பொழுது நான் காண்கின்ற அந்த அதிகாரி தான் டாக்டர் சயீத் என்பவர்கள். அதாவது இந்த பகுதியுடைய அரசியல் பிரமுகராக, இந்த நிறுவனத்தின் பொறுப்பு மேனேஜர், முகாமையாளராக இருக்கிறார்கள். அந்த நிர்வாக அறை புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது, புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக மாலத்தீவு அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்குகின்ற இந்த ஃபியோரி சுகாதார மத்திய நிலையம்தான். தொடர்ந்து ஒவ்வொரு அறை, இது மண்டபம், அதாவது கூட்டம் நடக்கின்ற மண்டபம் நீங்கள் பார்க்கிறது. ஆம், தொடர்ந்து இங்கே இதன் வெளியே சென்றால் அந்த மண்டபத்தோடு இருக்கின்ற மற்றும் பல, அது காரியாலயம். கண்ணுக்கு தெரிகிறது தானே. அந்த சம்பந்தப்பட்ட சகோதரர் சயீத் அவர்கள் நிர்வாக பணிப்பாளராக, முகாமையாளராக இருக்கிறார்கள். எங்களை அழைத்து சென்று அத்தனையும் காண்பிக்கிறார்கள். இந்த ஃபியோரி தீவில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். இவ்வளவு நேரமும் நேயர்களே, நீங்கள் பார்த்தது என்னுடைய யூடியூப் தளம் அஹ்மத் முனவர் ஜேர்னி என்பதாகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். நாங்கள் இதனை அன்போடு உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள் மாலத்தீவின் ஃபியோரி தீவு, 400-500 பேருக்குள் வாழ்கின்ற ஒரு குட்டி தீவில் இருந்துதான் நீங்கள் ஆஸ்பத்திரியை பார்த்தீர்கள், சுகாதார நிலையத்தை கண்டு கழித்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் பின்னே தின்படுவது இங்கு 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் நோயாளிகளை அவசரமாக எடுத்துச் செல்கிறது. என்னுடைய மகள் இங்கு 2 வாரங்கள்
தினாது என்ற அப்துல் சமத் ஆஸ்பத்திரியில் தற்காலிகமாக வந்து சில சுகாதார பணிகளை மேற்கொண்டு நோயாளிகளை தரிசித்து 2 வாரத்துக்கு ஒரு டாக்டர் அங்கிருந்து வருகிறார். அவ்வளவுதான். இங்கே 8 கட்டில்கள் இருக்கிறது. அத்தனையும் நாங்கள் கண்கொள்ளா காட்சியாக நினைத்து மனசுக்குள் திறந்த மாட்சியாக சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த தியோரி தீவில் இருந்து விடைபெறுகிறேன். பெருமக்களே, யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அஹமத் முனவர் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.